சிங்கப்பூர் செல்வன் கூட அவர் கூப்பிட்டு நீ பண்ணால் நல்லா இருக்கும்டான்னு சொன்னதுனால தான் வேறு எதுவுமே கேட்கல, கதையை மட்டும் கேட்டு உடனே போய் நான் பண்ணிட்டேன். அவர் என்னை கூப்பிட்டாருன்னா அவர் ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு இவர் இந்த மாதிரி, அதெல்லாம் அவருக்கு எந்த இதுவுமே இருக்காது. அவரோட கெரியர் வந்து ரேடியோவில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து அவர் ஹீரோவாக டைரக்டராக பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து அதே மாதிரி யூடியூப்ல ஆரம்பிச்சு கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து லீடாக நடிச்சிட்டு இருக்கேன். அண்ட் அவருமே நிறைய அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பார். நானும் சம்டைம்ஸ் அட்வைஸ் பண்ணுவேன், அவர் கேட்பாரு இப்போ என்னடா பண்ணுறதுன்னா நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன். அவர் வந்து கிரிக்கெட் ஆடும் போது மட்டும் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டோம், ஏன்னா அவர் பயங்கரமாக போங் கடிப்பார், ஏமாத்துவார். அம்மா இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்க, எல்லாமே 100% கரெக்ட் தான். எனக்கு என் ஜேர்னி எந்த இருக்கணும், நான் அம்மாவோட ஹெல்ப் இல்லாமல் தான் நானும் வந்தேன். அம்மாவும் சினிமா விட்டு போய் ஒரு 15-20 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு என்னன்னா நான் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது ஏன் டெசிஷனாக இருந்துக்கிட்டோம், நான் அந்த டெசிஷன் எடுத்துக்கிறேன்னு. அம்மா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்போலாம் எனக்கு ஒரு மாதத்துக்கு வந்து நான் ரிவ்யூ எழுதிட்டு இருந்தேன்னா 3500 சம்பளம். அதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப் வந்தோடனே அது 3-5 வந்து 10 மாதிரி 10-15 அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து வீட்டில் என்ன ஓகே இவன் என்னமோ பண்ணுறான், சம்பாதிக்கிறான், நம்மகிட்ட வந்து காசு கேட்க மாட்டேங்கிறான், பொறுப்பாக இருக்கான், சேவ் பண்ணுறான், அப்போ அதுக்கு மேலே என்ன வேணும்னு அவங்க விட்டாங்க. ஒரு டைரக்டர் வந்தார், டைரக்டர் வந்து இன்னொருத்தர் ரெக்கமெண்டேஷனில் வந்தார், தெரிஞ்ச ஒருத்தர் அனுப்பிச்சார். ஸோ நான் ஃபுல் கதை கேட்டேன், கதை முடிச்சுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ஹீரோயின் கேரக்டர் சூப்பராக ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ நான் சொன்னேன் இதில் ஹீரோயின் கேரக்டர் தான் ஒரு ஹைலைட்டே, நான் கண்டிப்பாக பண்ணுறேன், பட் இந்த ஹீரோயின் மட்டும் யாராச்சும் யூ நீட் சம்மன் ஹூஸ் அ வெரி குட் ஆக்டர், யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன். அவர் போய் சொல்லியிருக்காரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் ஹீரோயின் பற்றி தான் நிறைய கேட்டாங்க அப்படின்னு. அது போய் சுரேஷ் சந்திரா சார் காதில் ஒன்று சுரேஷ் சந்திரா சார் கூப்பிட்டு என்னடா ஹீரோ என்னப்பா ஹீரோயின் இருந்தா தான் அந்த மாதிரிலாம் சத்தியமா நான் கேட்கலப்பா. ஸோ இப்போ சிங்கப்பூர் சலூன் படத்துல ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கூட நடிச்சிருக்கேன். நீங்க பியர்ட்லாம் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான லுக் வந்து இருந்திருக்கும். பல கேரக்டர்ஸ் கூடயுமே வந்து நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, நிறைய லேர்னிங்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்க ஏதாவது உங்களுக்கு அட்வைசஸோ இல்லை வந்து இப்படி பண்ணுப்பா அப்படின்னு ஏதாவது சொன்ன விஷயங்கள்? பாலாஜினாவா அவர் எப்பவுமே சொல்லுவார், அவர் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி தான். ஸோ நிறைய வருஷமா அவரை தெரியும். சிங்கப்பூர் செல்வன் கூட அவர் கூப்பிட்டு நீ பண்ணால் நல்லா இருக்கும்டான்னு சொன்னதுனால தான் வேற எதுவுமே கேட்கல, கதையை மட்டும் கேட்டு உடனே போய் நான் பண்ணிட்டேன். எப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவர்கிட்ட பேசுறது. அவர் என்னை கூப்பிட்டாருன்னா அவர் ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு இவர் இந்த மாதிரி, அதெல்லாம் அவருக்கு எந்த இதுவுமே இருக்காது. ஒரு அண்ணன் ஒரு தம்பிக்கிட்ட எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி தான் கூப்பிட்டு பேசுவார். என்னென்னமோ பேசுவார், ஜாலியாக பேசுவார். வீட்டில் பிரச்சனைனா கூப்பிடுவார், எனக்கு வீட்டில் பிரச்சனைனா நான் கூப்பிடுவேன், உட்காந்து பேசிப்போம். அந்த காரை விட்டு வெளில இறங்கி ஒரு ஆடியன்ஸ் இருக்கும்போது தான் அவர் ஆர்ஜே பாலாஜியாக மாறுவார். அதை தவிர எனக்கு வந்து பி பாலாஜி அப்படின்னு அவர் கூப்பிடுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பிரதர் பி பாலாஜி கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். முந்தானத்தி கூட கூப்பிட்டு அவர் படம் பார்க்கல, இன்னும் கூப்பிட்டு என்ன நான் படம் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுவேன். ஷூட்டில் இருக்கேன்டான்னு சொல்லுவேன். இல்லை நான் ஸ்க்ரீனிங் ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாமா, இல்லை பரவாயில்ல ஷூட் முடிச்சுட்டு பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி தான் பேசிப்போம். ஸோ ரொம்ப சில் தான். எனக்கு வந்து அவரோட கெரியர் வந்து ரேடியோவில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து அவர் ஹீரோவாக டைரக்டராக பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து அதே மாதிரி யூடியூப்ல ஆரம்பிச்சு கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து லீடாக நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுக்கிறேன், ஒரு ரோல் மாடலாக பார்த்துட்டு அவர் ஜேர்னிலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிறேன். அண்ட் அவருமே நிறைய அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பார், நானும் சம்டைம்ஸ் அட்வைஸ் பண்ணுவேன், அவர் கேட்பாரு இப்போ என்னடா பண்ணுறதுன்னா நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அவர் வந்து கிரிக்கெட் ஆடும் போது மட்டும் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டோம், ஏன்னா அவர் பயங்கரமாக போங் அடிப்பார், ஏமாத்துவார். பட் இஃப் யூ கான் பீட் தம் ஜாயின் தம்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் அவர் டீமில் போய் சேர்ந்துருவேன், அவரோட சேர்ந்து போங்காட்டம் பண்ணி ஜெயிச்சிருக்கோம். ஓகே சூப்பர். ஸோ நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆக்டராக தான் வலம் வந்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் அம்மா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இஸ் தேர் எனிதிங் தட் உங்கள் அம்மா வந்து சஜஷன் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கணும் அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு? வாட்ஸ் யுவர் மாம்ஸ் ரோல் இன் யுவர் கரியர்? அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, நானும் இது கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எப்படின்னா அம்மா இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்க, எல்லாமே 100% கரெக்ட் தான். எனக்கு என் ஜேர்னி எந்த இருக்கணும், நான் அம்மாவோட ஹெல்ப் இல்லாமல் தான் நானும் வந்தேன். அம்மாவும் சினிமா விட்டு போய் ஒரு 15-20 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு என்னன்னா நான் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது ஏன் டெசிஷனாக இருந்துக்கிட்டோம், நான் அந்த டெசிஷன் எடுத்துக்கிறேன்னு. அம்மா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க, செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போது ஆரம்பலே ரிலீஸ் ஆகும்போது நான் வந்து ப்ரிவியூ ஷோக்கு அவங்கள கூப்பிட்டு போனேன், அதுக்கப்புறம் அவங்களே தனியாக போய் 2 வாட்டி பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு அம்மாவா என்ன பண்ணுமோ அவங்க பண்ணிடுவாங்க. பட் ஒரு ஆக்ட்ரஸாக ஒரு ஃபார்மர் பர்சன் இந்த இண்டஸ்ட்ரி அவங்க அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் அப்பப்போ போய் டவுட் போட்டு கேட்பேன், இந்த மாதிரி ஒருத்தங்க பேசுகிறாங்க இவங்க நம்பலாமா வேணாமான்னு. அவங்க சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் சேஃபாக இரு, ஏன்னா மேபி நம்பலாம், அந்த மாதிரியான ஒரு இது தருவாங்களே தவிர இந்த மாதிரி தான் படங்கள் பண்ணணும் இந்த மாதிரி தான் பண்ணணும்னா அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஓகே சூப்பர். அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு ஆக்டர் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியிலுக்குள்ளே வரணும் அப்படிங்கும் போது பல சேலஞ்சஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் டு யூ திங்க் லைக் உங்களுக்கு உங்கள் சரௌண்டிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலி மூலியமாவோ அந்த ஒரு சப்போர்ட் இருந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு என்ன அட்வான்டேஜாக நான் ரொம்ப ஏர்லியாக ஆரம்பித்தேன்.
ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து சினிமா ட்ரை பண்ணுறதா இருந்தால் என்ன ஆகுனா ஒரு 3-4 இயர்ஸ் ட்ரை பண்ணால் தான் நமக்கு ஒரு சான்ஸ் கூட கிடைக்கும். அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்குள்ளே வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, போய் வேலை பாரு, வேறு ஏதாவது படி, வேறு ஏதாவது பண்ணு, அந்த ஒரு விஷயம் வரும். எனக்கு ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போதே நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லி ஃபில்மின்னு ஒரு சேனலில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பத்துலேருந்தே அப்போலாம் எனக்கு ஒரு மாதத்துக்கு வந்து நான் ரிவ்யூ எழுதிட்டு இருந்தேன்னா 3500 சம்பளம். அதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப் வந்தோடனே அது 3-5 வந்து 10 மாதிரி 10-15 அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து வீட்டில் என்ன ஓகே இவன் என்னமோ பண்ணுறான், சம்பாதிக்கிறான், நம்மகிட்ட வந்து காசு கேட்க மாட்டேங்கிறான், பொறுப்பாக இருக்கான், சேவ் பண்ணுறான், அப்போ அதுக்கு மேலே என்ன வேணும்னு அவங்க விட்டாங்க. ஸோ நான் ஆரம்பத்துலேருந்தே அந்த ஒரு பிரச்சனை எதுவுமே வராதனால அவங்களும் விட்டாங்க. மேபி ஃபியூச்சரில் பிரச்சனை வந்தால் ஒரு மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் சில் தான். ஐ திங்க் ஐ எம் பிளெஸ்ட் வித் தட். எனக்கு அது ஃபுல்லி ஃபில்மி கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் எல்லாருமே அந்த ஒர்க் தேடிட்டு இருக்கிற டைம்ல எனக்கு ஒரு ஒர்க் ஒன்று இருந்தது. அதனால எனக்கு இன்னொரு அது ஒரு விசிட்டிங் கார்டாக மாறி எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லையோ இல்லை ஒரு படத்துக்கோ எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டாக கிடச்சிது. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங். அதுவும் ரேண்டமாக ஒரு நாள் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபேஸ்புக் ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் கிடச்சிருக்கு நினைக்கிறேன். முதல் முடிவுமே அதான் கிடச்சிது. ரேண்டமாக பார்த்து அப்ளை பண்ணி அப்படியே ரேண்டமாக பார்த்தேன், லுக்கிங் ஃபார் பீப்புள். எனக்கு என்ன கம்பெனி எங்கே எதுவுமே தெரியாது. சரி ஓகே 3500 3500 கிடைச்சா வாழ்க்கை நான் தான் கோடீஸ்வரங்கிற மாதிரி நான் போய் அவங்க நாங்கள் 3-5 இயர்ஸ் நீங்கள் உடனே கொடுங்க அந்த மாதிரி தான் இருந்தது. பட் செம்ம ஜாலியாக இருந்தது. ஒரு புது டீம் அங்கே தான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் கிடைச்சா தான் க்ரியேட்டிவாக அவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். எனக்கு அதுதான் ஃபுல்லி ஃபில்மியாக இருந்தது. கேமரா இருந்தது, டீம் இருந்தாங்க, டைம் இருந்தது, என்ன வேணா பண்ணலாம். ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க, ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க, அது நம்ம கையில் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் உங்கள் யூடியூப் ஜேர்னியை பார்க்கும்போது சொல்லும்போது எனக்கு என்னன்னா ஒரு வீடியோவில் நீங்கள் விஜய் தேவரகொண்டாவோட இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க ரஷ்மி கவுட். ஸோ அதில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஆங்கர் வந்து இப்போ ஆக்டர் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் க்ரோத் வந்து சூப்பர் ஸ்கை ராக்கெட்டிங் ஆயிருக்கு. இன் ஃபியூச்சர் ஒரு 10 வருடம் கழிச்சோ இல்லை 20 வருடம் கழிச்சோ கிஷன் தாஸ் அவர்கள் எந்த இடத்துல இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் இந்த இடத்துல இருந்தாலே ஹாப்பியாக தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு அதான் சொல்ல பெரிய ஆசைகள் இல்லை. படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு எங்கே போனாலுமே இண்டிபெண்டன்ட் ஆக்டர், ஐ டூ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா என்னன்னு கேட்டால் இல்லை ரொம்ப சின்ன பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவேன். பட் இப்போ வந்து அது மாறிடுச்சு. எனக்கு ஆர்வமில்லை. இனிமே ஃபர்ஸ்ட் என் டேரக்டர் கூப்பிட்டு என்ன சொன்னான்னா, இனிமே இந்த சின்ன படம் தான் பண்ணுவேன், நான் சின்ன ஆக்டர், நான் இண்டிபெண்டன்ட் ஆக்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னால் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இனிமேல் அதை சொல்கிறது கிடையாது. ஒரு சக்ஸஸ்ஃபுல் படம் நம்ம பண்ணேன். எத்தனை பேருக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. சான்ஸ் கிடைச்சி டெலிவர் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதுக்கப்புறம் இதே மாதிரி படங்கள் பண்ணாலே நான் ஹாப்பியாக தான் இருப்பேன். அதான் ஆசைகள் பெருசா இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு டேரக்டர் உங்ககிட்ட கதை சொல்லும் போது உங்களுடைய பிக்சரைசேஷன் ஆஃப் தட் ஆக்டர் வந்து எப்படி இருக்கும்? அந்த ரோல் மாதிரி சொல்றீங்களா? நான் இனிஷியலாக எப்படி கேட்பேன்னா, நான் எனக்காக கேட்பேன் எல்லா கதையுமே. இப்போ நான் அதை விட்டேன், நான் கதையாக கேட்பேன். அதில் நான் இருக்கேங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ என் மைண்ட்லேருந்து இரேஸ் பண்ண முடியுமோ பெட்டர். பிகாஸ் நமக்காக யோசிக்க ஆரம்பிச்சோன்னா ஒவ்வொரு சீன் வரும்போதும் நம்மளை வச்சு யோசிச்சு நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம். பட் ஒரு கதையாக கேட்கும்போது அந்த கதையோட ஃபுல் பொட்டன்ஷியல் புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக ஆர்வமலை ப்ரோமோவில் வந்த மாதிரிலாம் நீங்கள் இவர் நடிப்பாரெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நான் ரொம்ப கதையை கேட்பேன், பிடிச்சிருந்ததுன்னா நான் ப்ரொசீட் பண்ணுவேன். டவுட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் கேட்பேன், பிடிக்கலன்னா சொல்லிடுறேன், இல்லை சார் எனக்கு ஒர்க் ஆகலை, நீங்கள் வேறு கூட வச்சு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவேன். வேறு எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி அது என்னாச்சுன்னா, எங்கேயும் சொன்னதில்லை, பட் ஒரு டேரக்டர் வந்தார். டேரக்டர் வந்து இன்னொருத்தர் ரெக்கமெண்டேஷனில் வந்தார், தெரிஞ்ச ஒருத்தர் அனுப்பிச்சார். ஸோ நான் ஃபுல் கதை கேட்டேன். கதை முடிச்சுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ஹீரோயின் கேரக்டர் சூப்பராக ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ நான் சொன்னேன், இதில் ஹீரோயின் கேரக்டர் தான் ஒரு ஹைலைட்டே, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். பட் இந்த ஹீரோயின் மட்டும் யாராச்சும் யூ நீட் சம்மன் ஹூஸ் அ வெரி குட் ஆக்டர், யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஆப்ஷன்ஸ் தெரியும் 2-3 பேர் சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவர் போய் சொல்லியிருக்காரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் ஹீரோயின் பற்றி தான் நிறைய கேட்டாங்க அப்படின்னு. அது போய் சுரேஷ் சந்திரா சார் காதில் ஒன்று. சுரேஷ் சந்திரா சார் கூப்பிட்டு, என்னடா என்னப்பா ஹீரோயின் இருந்தால் தான் சேப்பா அந்த மாதிரிலாம் சத்தியமாக நான் கேட்கலப்பா, நான் என்ன எதிர்ச்சியா ஹீரோயின் கேரக்டர் சூப்பராக இருக்குது, யார் பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மர் வேணும்னு தான் கேட்டேன். அப்போலேருந்து அது கூட கேட்கறது அவங்களே கேட்பாங்க. மற்ற கேரக்டர்ஸ்லாம் எனக்கு கவலை இல்லை, என்னோட கேரக்டர் பற்றி சொன்னால் போதும் அப்படின்னு அது கூட விட்டேன். ஸோ அந்த மாதிரி எந்த கொஸ்டின்ஸோ டிமாண்ட்ஸோ எதுவுமே இல்லை.